வணக்கம் நண்பா, இது உங்கள் டிஎல் லாட்ரி கேசிங் 7.5 சேனல். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் 7.5 சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோடய சேனல் வரும் நண்பா. அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். நீ பாருங்கள் 2/3/2024 டிஎல்ஆர்ட்ரிக்கான கேசிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 1/3/2024 டிஎல்ஆர்ட்ரிக்கான கேசிங் கொடுத்துருந்தேன். அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளை கேசிங்கை பார்க்கலாம். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். உங்களுக்கு டிஏருக்கும் சரி கேஎலுக்கும் சரி சிங்கிள் நம்பர் டபுள் டிஜிட் டிஜிட் லாட்ரின்னு போகிற மாதிரி இருந்தால் லாட்ரின்னு புக் பண்ணுற மாதிரி இருந்தால் என்னோடய சேனல் மூலியமாக ஒரு ஆன்லைன் ஆப் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். வேணுன்றவங்க டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேங்க. டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கான வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் புரியும், நம்பிக்கையும் வரும். நம்ம சேனல் மூலியமாக நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. வித்ட்ரா ஆகுதுன்பா. வித்ட்ரா பார்த்தீங்கன்னா ஒரு 11 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ½ அன் ஹவருக்குள்ளே ஏறிடுதுன்பா. மற்றபடி பார்த்திங்கன்னா சிங்கிள் நம்பர் ₹11, டபுள் டிஜிட் பார்த்திங்கன்னா ₹12, டிஜிட் பார்த்திங்கன்னா ₹22. ரேட்டெல்லாம் கம்மியாக தான் இருக்குது. உங்களுக்கு அந்த ஆப்க்கான ஃபுல் டீட்டெயில் பார்த்திங்கன்னா வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்கன்பா. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நிறைய ஆஃபர்ஸும் கொடுக்குறாங்க. நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு அந்த ஆப் மட்டும் டவுன்லோட் பண்ணால் போதும் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆப் மட்டும் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் பார்த்திங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க அந்த ஆப் மட்டும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பாருங்கள் 1/3/2024 1 மணிக்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா 4/03. இந்த 4/03க்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 0வும் 3ம் சூப்பராக வெற்றி கிடச்சிருக்குன்பா. இன்றைக்கி பார்த்திங்கன்னா போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு. 0வும் 3ம் பார்த்திங்கன்னா போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு. 4/03க்கு 4ஆம் நம்பர் மட்டும் ட்ரிக்கில் கிடைக்கல, அதனால் மிஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 0-3 அப்படின்ற ஒரு செட்டு கொடுத்துருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிசி வந்து சூப்பராக பாஸ் ஆகிருக்குன்பா. பிசி வந்து சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 5/03 அப்படின்றத வந்து ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிசி அப்படியே வந்து பாஸ் ஆகிருக்கு. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. 4ஆம் நம்பர் மட்டும் ட்ரிக்கில் மாற்றி கொடுத்துருந்தோம் அப்படின்னா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கும். இங்கேயும் சரி இங்கேயும் சரி 2 பாக்ஸில் வந்து பிசி வந்து வெற்றி கிடச்சிருக்குன்பா. பிசி வந்து பாஸ் ஆகிருக்கு. 0 வந்து ஆல் போலில் நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்குன்பா. 0 வந்து ஆல் போலில் பாஸ் ஆகிடுச்சு. சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. 1 மணியை பொறுத்த வரைக்கும் 6 மணிக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 096 நம்மளுக்கு 6ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. அது பார்த்திங்கன்னா போர்டு மாதிரி வந்திருக்கு. அதனால் பார்த்திங்கன்னா டோட்டலாக மிஸ் ஆகிடுச்சு. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 8-1லேருந்து ஒரு நம்பர் வரும் அப்படின்ற மாதிரி நம்ம கொடுத்துருந்தோம். அது பார்த்திங்கன்னா 8-1 ஆல் போலில் ஃபெயில் ஆகிடுச்சு. 6ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருந்தது. 6ஆம் நம்பர் ஆல் போலில் கொடுத்துருந்தா கூட நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 8/04 இந்த 8/04க்கு பார்த்திங்கன்னா 0வும் 4ம் கிடச்சிருக்கு. 0வும் 4ம் கிடச்சிருக்கு. ஆனால் போர்டு மாதிரி வந்திருக்குன்பா. அதனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 4-0 அப்படின்னு கொடுத்துருக்கோம். இதை வந்து 0-4ன்னு கொடுத்துருந்தோம் அப்படின்னா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கும். இதுலேயும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 0 வந்து ஸ்ட்ராங்காக தான் கிடச்சிருக்கு. 7-0 அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். இதே அப்படி ஆல் போலில் கொடுத்துருந்தோம்னா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கும். ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணிட்டோம். இதுலேயும் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக கொடுத்த ஒரு பாக்ஸில் பார்த்திங்கன்னா 7-0-4 அதாவது 8-0-4 அப்படின்னு வந்திருக்கு. இது பார்த்திங்கன்னா 4-0 பிசி வந்து இதுலேயும் நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்குன்பா. 7ஆம் நம்பருக்கு பதிலாக 8ஆம் நம்பர் கொடுத்துருந்தோம் அப்படின்னோம்னா நல்ல ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி கிடச்சிருக்கும். ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. 4-0 அப்படின்றது இங்கேயும் கொடுத்துருக்கோம். சூப்பராகவே கனெக்ட் ஆகிருக்கு. இந்த 3 பாக்ஸ்லேயும் சேர்த்து நம்மளுக்கு பிசி வந்து வெற்றி கிடச்சிருக்குன்பா. 8ஆம் நம்பர் மட்டும் அதில் பார்த்திங்கன்னா 9ஆம் நம்பர் கொடுத்துருக்கேன், 7ஆம் நம்பர் கொடுத்துருக்கேன். இடையில 8ஆம் நம்பர் வந்துருச்சு. ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கோம். நம்ம நேற்று 7ஆம் நம்பர் 7-7-9 அப்படின்றது ரிசல்ட்டு. அதனால் பார்த்திங்கன்னா 7 இல்லைனா 9லேருந்து ஏதாச்சும் ஒரு நம்பர் ரிட்டர்ன் வந்துடும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்தோம். ரிட்டர்ன் வந்திருந்தது அப்படின்னா நம்மளுக்கு சூப்பராக ஃபுல் பாக்ஸ் வின்னிங் கிடச்சிருக்கும். ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிடுச்சு. ஆல் போர்டு 7-2 கொடுத்துட்டேன். நம்ம 7-0 கொடுத்துருந்தோம் அப்படின்னோம்னா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கும். ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணிட்டேன். 7-0 நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருந்தது. அது பார்த்திங்கன்னா ஆல் போர்டு ஃபெயில் ஆகிடுச்சு. நம்மளுக்கு பாக்ஸ் தான் நல்ல ஒரு கனெக்ட் ஆகிருக்கு. 8 மணியை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக மிஸ் ஆகிருக்கு. நம்மளுக்கு நேற்று ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா பேட்டர்ன் மாற்றிருந்தாங்க. நைட்டு 8 மணிக்கு மட்டும் நம்மளுக்கு ஆல் போர்டு பாஸ் ஆகிருந்தது. மற்றபடி பார்த்திங்கன்னா நேற்று எல்லாம் பேட்டர்ன் மாற்றிருக்காங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரே பேட்டர்னில் தான் ஆடி இருக்காங்க.
நம்மளுக்கு தான் கேசிங் எல்லாம் மிஸ் ஆகிருக்கு. கிடச்சிருக்கு நம்மளுக்கு ஆல் போலில் கிடச்சது பார்த்திங்கன்னா 1 மணிக்கு மட்டும் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. நம்மளுக்கு 1 மணிக்கு கொடுத்துருந்த 1-0வே வந்து எல்லா ஆல் போல்லையும் கொடுத்துருந்தோம் அப்படின்னோம்னா நம்மளுக்கு டோட்டலாக இன்றைக்கி பாஸ் ஆகிருக்கும். 1 மணிக்கும் கிடச்சிருக்கு, 8 மணிக்கும் ஸ்ட்ராங்காக தான் கிடச்சிருக்கு. அதை 0 கொடுத்துருந்தோம்னா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா 0 வச்சு ஃபுல்லாக 3 ஷோவும் முடிச்சிட்டாங்க. 3 ஷோ அதுவும் கேரளாவும் சேர்த்து அப்படி பார்த்தோம்னா 4 ஷோவும் பார்த்திங்கன்னா 0 வச்சு முடிச்சிட்டாங்க. நம்மளுக்கு இதுலேயும் 0 நான் ஆல் போல் கொடுத்துருந்தேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கேரளாவுக்கும் 0 ஆல் போல் கொடுத்துருந்தேன். நல்ல ஒரு பாஸ் ஆகிருக்கு. 0 வச்சு இன்றைக்கி ஆட்டம் முடிஞ்சிச்சுன்பா. டபுள்ஸில் வந்திருந்தது அப்படின்னா நம்மளுக்கு 0 வந்திருக்கும். இன்றைக்கி 0 வந்து ஸ்ட்ராங்காக தான் கிடச்சிருந்தது. இன்றைக்கி டபுள்ஸில் எதுவும் வராதனால மிஸ் ஆயிடுச்சுன்பா. சரி, ஓகே. நம்மளுக்கு நாளைக்கு இதே சேமஸ் இதே பேட்டர்னில் ஆடினாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆல் போர்டு ஏதாச்சும் வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்குன்பா. அடுத்து பாருங்கள் 2-3-2024க்கான டிஎல்ஆர்டிக்கான கெஸிங் நம்பர் பாருங்கள். 1 மணியை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 6-3, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 1-4, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 0-2. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 6-1, 6-4, 6-0, 6-2, 1-0, 1-2, 4-0, 4-2, 3-1. எனக்கு இந்த 2 செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்தீங்கன்னா 1-0-0-1 வரலாம். அடுத்து பாருங்கள் பாக்ஸ் நம்பர் கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 6-1-0, 6-1-2, 6-4-0, 6-4-2, 3-1-0, 3-4-2. எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 3-1-0, 6-1-0. அடுத்து பாருங்கள் ஆல் போர்டு கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 1-0, 1-0லேருந்து ஒரு நம்பர் திரும்பவும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. திரும்பவும் பார்த்தீங்கன்னா இந்த 1-0 தான் நம்மளுக்கு ஆல் போர்டில் கிடச்சிருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா நாளைக்கும் 1-0லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. உங்கள் கெஸிங்கில் எந்த நம்பர் இருக்கோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா 6 மணிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். 6 மணிக்கு பாருங்கள் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 3-9, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 6-5, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 1-7. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 3-6, 3-5, 3-1, 3-7, 6-1, 6-7, 5-1, 5-7, 9-6. எனக்கு இந்த 2 செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்தீங்கன்னா 3-1, 1-3 வரலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 3-6-1, 3-6-7, 3-5-1, 3-5-7, 9-6-1, 9-5-7. எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 3-6-1, 3-6-7. அடுத்து பாருங்கள் ஆல் போர்டு கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 3-6, 3-6லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் கெஸிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா 8 மணிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். 8 மணிக்கு பாருங்கள் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 2-0, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 9-7, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 3-5. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 9-3, 9-5, 7-3, 7-5, 0-9, 0-3, 0-5, 0-7, 2-3. எனக்கு இந்த 2 செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்தீங்கன்னா 9-3, 3-9 வரலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 2-9-3, 2-9-5, 2-7-3, 2-7-5, 0-9-3, 0-7-5. எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 0-9-3, 2-9-5. அடுத்து பாருங்கள் ஆல் போர்டு கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 9-3, 9-3லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. உங்கள் கெஸிங்கில் எந்த நம்பர் இருக்கோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். 2 நம்பரும் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. 2ல் ஒரு நம்பராச்சும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லைனா 2 நம்பருமே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் கிடச்சிருக்கு. 8 மணியை பொறுத்த வரைக்கும் 6 மணிக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. பார்க்கலாம்பா. 6 மணியை பொறுத்த வரைக்கும் 1 மணிக்கு நம்மளுக்கு அப்படியாச்சும் ஆல் போர்டு பாஸ் ஆயிரும் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்குது. நாளைக்கு பார்த்தீங்கன்னா இந்த 3 ஷோவும் சேர்த்து நம்மளுக்கு டபுள்ஸில் வரக்கூடிய சான்ஸ் இருக்க நம்பர் பார்த்தீங்கன்னா டபுள்ஸில் 1-1-0-0, 3-3-9-9 அப்படின்றது நாளைக்கு டபுள்ஸில் 3 ஷோவிலையும் சேர்த்து வர்றதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர்ஸ். எந்த ஷோவில் உங்களுக்கு டபுள்ஸில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்கோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இப்போ மந்த் ஸ்டார்ட் ஆகிருக்கனால எந்த டைமிங் பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் மாற்றிருக்காங்க என்னன்றது தெரில. நாளைக்கு ஒரு 2 நாள் 3 நாள் கண்டினியூவாக நம்மளுக்கு தெரிஞ்சால் தான் நல்ல ஒரு வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அது அந்த பேட்டர்னில் நம்ம வந்து ட்ரிக் எடுத்து நம்ம வந்து கெஸிங் கொடுத்தா தான் நம்மளுக்கு வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இது 3 ஷோலையும் சேர்த்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த 1-0-3-9 அப்படின்றது வந்து நம்மளுக்கு நாளைக்கு ஷோவில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. நம்மளுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பார்க்கலான்பா. நாளைக்கு சிங்கிள் போர்டு கெஸிங் எடுத்திருக்கேன். நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு வெற்றி கிடைச்சால் அதுக்கப்புறம் நான் வந்து சொல்கிறேன். உங்களுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு சொல்கிறேன்.
பார்க்கலாம் நாளைக்கு எப்படி ரிசல்ட் வர்றது அப்படின்றத பார்த்துட்டு நான் அப்புறம் சொல்கிறேன் நண்பா. சரி ஓகே நண்பா, அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். உங்களோட வெற்றி எனது வெற்றி நண்பா. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே நண்பா, நாளைக்கான ரிசல்ட்டை பார்க்கலாம். பாய்.